ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஏண்டா சாமி, எப்படி இருக்கேன்னு அவனுக்கு தெரிந்த ஒரு அங்குள் கேட்பார். ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் நல்லா இருக்கேன் அங்கிள். இப்போது நான் எதுவுமே ஃப்ரீயாக பண்ணுறதில்லை. நான் என்ன செய்திருக்கின்றேன் என்று சொல்லணும்னா 2000 ரூபாய் சார்ஜ் வாங்குகிறேன் அங்கிள். நான் என்ன செய்யணும் என்று சொல்வதற்கு 3000 ரூபாய் வாங்குகிறேன். நான் என்ன செய்யணுமோ நீங்கள் அட்வைஸ் செய்கிறீங்கள, அதை அந்த அட்வைஸு கேட்பதற்கு மட்டும் 5000 ரூபாய் சார்ஜ் செய்கிறேன் அங்கிள். நான் குண்டாகிட்டேன், கலர் கம்மியாகிட்டேன்னு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா 8000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் அங்கிள். அதுக்கப்புறம் நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படிப்பட்ட திக்குமுக்கு இல்லாத அட்வைஸுகள் பண்ணால் 25000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கள். என்ன உங்கள் பசங்களோடு கம்பேர் பண்ணி எங்கள் பேரண்ட்ஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்று நினைத்தால் மட்டும் 30000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கள். பசங்கள் எப்படி வளர்க்கணும் என்ற எங்கள் பேரண்ட்ஸுக்கு தேவையில்லாத லெக்சர் கொடுத்தால் 50000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கள். அவங்க கேட்க மாட்டாங்க, கௌரவம் குறைச்சல் வரும். அதனால் நானே சொல்கிறேன். மற்றும் இது எல்லாம் இல்லாமல் என்னுடைய சேலரி எவ்வளவு, நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற, உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமுன்னா ஒரு 25000 ரூபாய் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்கள். இப்போ சொல்லுங்க அங்கிள், எந்த கொச்சினோட ஆரம்பிக்கலாம்? அங்கிள், உன்னுடைய பர்சனல் விஷயங்கள் எனக்கு எதுக்கு தம்பி? ஆனால் நீ கொஞ்சம் மூளையுள்ளவன், புத்திசாலி பையன். என்ன செய்யணுமோ உனக்கு நல்லா தெரியும் அங்கிள். அதில்லை அங்கிள், உங்கள் வயசு இருக்கும் பக்கத்து வீட்டு அங்கிள் போய் சேர்ந்துட்டான், நீ இன்னும் இருக்கிறியே, நீ இப்போ போய் சேருவே என்று கேட்டான். என்னை பற்றி உனக்கு எதுக்கு அங்கிள்? நான் வரேன்ப்பா, போயிட்டு வரேன் தம்பி, நல்லாயிரு நல்லாயிரு அப்படின்னு சொல்லி ஓடும் அந்த அங்கிள். பார்த்தீங்களா இந்த கால பசங்க எப்படி இருக்காங்கன்னு?